வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சுப்புஜி டச் பண்ணது, ரீடிங் ஹேபிட். படிக்கிற ஹேபிட்டு சுத்தமா இல்லை. இண்டிவிஜுவல் கேஸா என்ன எடுத்தா கூட முன்னாடி எல்லாம் அவர் சொல்ற மாதிரி உடனே 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 படிச்சுட்டு ஒரு புக் எடுத்தா முடிக்கிற வரைக்கும் கீழே வைக்க மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம். பட் நவ் மை ரீடிங் ஹேபிட் இஸ் பிலோ 20%. now ஒன்று, ஐ ஹாவ் அன் ஐ ப்ராப்ளம். ரெண்டாவது, டைம் ஃபேக்டர். எல்லாமே நம்மளுக்கு வந்து இவங்க சொல்ற மாதிரி கிறிஸ்பா பொறுமை இல்லை படிக்கிறதுக்கு. 4 லைன் 5 லைன் அதுதான் எனக்கு தேவை. அப்படி அதே மாதிரி சுப்புஜி சொல்ற மாதிரி ஹோம்ஒர்க். ஒரு இன்டர்வியூ போனோம்னா we need to do our homework and go. அது இல்லை ஸ்க்ரீன்ல நான் வரேன் அப்படிங்கிற இவர் சொன்ன மாதிரி 2-3 இன்ஸ்டன்சஸ் எனக்கு ஆயிருக்கு. வேர் யூர் காட் அன்அவேர். அதுல அப்ப என்ன பண்ற, நம்மளே தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த கொஸ்டினை விட்டுருங்களேன். we have to do our homework, we have not done it. அந்த மாதிரி. இன்னொன்னு, நீங்க சொன்னது அந்த சீமான் இஷ்யூ, யார் வாயிலேருந்து என்ன வருது அதை பொறுத்து தான் அந்த நரேட்டிவ் செட். இப்போ சீமான் சொல்றது இதே ராஜாண்ணா இது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஈவே ராமசாமிய இதோட சூடுகோலோட தொட்டது எனக்கு தெரிஞ்சு ராஜா சார். அல்ல அப்பவே ஒரே கலைபுரம் அந்த இதெல்லாம் அல்ல. பட் இப்போ வந்திருக்கிறது வாட் எவர் முன்னாடி இருக்கிறவங்க நிறைய இவங்க வந்து திராவிடத்திற்கு எதிரானவர்கள் பேசியதை தான் இவர் திருப்பி பேசியிருக்கார். சீமான் சொன்னதுல எதுவுமே புதுசு கிடையாது. ஆனா அது சீமான் வாயிலேன்னு வந்திருக்கிறதுனால இட் ஹஸ் டேக்கன் அ டிஃப்ரெண்ட் டர்ன். அதுல நீங்க நரேட்டிவ் சொல்றீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினேஷன் இஸ் யார் வாயிலேன்னு அது வருது, அதுதான் முக்கியம். இப்போ இது ஒரு பிராமின் வாயிலேந்து வந்து கேஸ் இருக்கு, நிறைய கேஸ் இருக்கும். ஈவே ராமசாமி இதுல ராஜாண்ணா பேசுனதுக்கும் நான் பேசுவேன் அந்த மாதிரி எல்லாம். சீமாந்திர நீங்க பாத்தீங்கன்னாக்கா வெரி வெரி ஒரு ஃபெதர் டச் மாதிரி தான் அது போயிட்டு இருக்கு, அப்படியே வருடி அந்த மாதிரிதான். ஏன்னா திஸ் பிரசன்ட் கவர்மெண்டே they don't want to make it a big issue because the truth is tumbling out from one of their own. அதனால அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஒரு 100 பேர்ல 20 பேர் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க திராவிடமாயே. அண்ட் அதை படிச்சு நிஜமாவே உண்மைதான் இது, இவ்வளவு நாளா அவங்க ஏமாத்திருக்காங்க நம்மள அப்படிங்கிறத, அந்த உண்மை வெளியே வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்பொழுது இருக்கும். இதுதான் அந்த திராவிட மாயை ஆட்சியாளருக்கு இருக்கும் ஒரு பயம் இது இங்க. சோ இந்த நரேட்டிவ் செட் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்க சொல்ற மாதிரி அந்த இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ் ஃபார்முலால ஹிந்தி இஸ் நாட் அ மஸ்ட் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சாலும் அதை எவ்வளவு அழகா கொண்டு போயிருக்காங்க பாருங்க அதுல. இன்னொன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்தியாலேயே இவ்வளவு தமிழ்னு பேசுறவங்க இங்க, இந்தியாலேயே தமிழ்நாடு ஒரே ஸ்டேட் லோக்கல் லாங்குவேஜ் தமிழை படிக்காம யூ கேன் ஃபினிஷ் யுவர் கம்ப்ளீட் எஜுகேஷன். வேற எந்த ஸ்டேட்லயுமே இது நடக்காது. 3ஆம் 5ஆம் இல்ல 5லேருந்து 8 நிச்சயமாக அந்த லோக்கல் லாங்குவேஜை படிச்சு தான் ஆகணும். இட்ஸ் அ மஸ்ட், கம்பல்சரி. இங்க அது இருக்கா? தமிழ் என்று பேசும் இவர்கள் இதை ஏன் கொண்டு வரல இது வரைக்கும் அவங்க? ஸோ இந்த நரேட்டிவ் எல்லாம் அவங்க வந்து சினிமாலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஃபர்ஸ்ட் அடுக்குமொழி வசனம், அது பராசக்தி இது இன்னி வரைக்கும் பேசப்படுறது. கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம திருப்பி நம்மளால வீரபாண்டிய கட்டபொம்மனோட வசனத்தை பேச முடியல. எங்கள் குல மக்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா வரி கிஸ்தி அது நம்மள சக்தி கிருஷ்ணசாமியோட வசனம். நம்மளால ஒவ்வொருத்தரும் அதை பேச ஆரம்பிச்சோம்னா இட் வில் பி இது சொன்ன மாதிரி ஒண்ணு, we are not படிக்கிறதுக்கு நம்ம பாதி பேருக்கு இன்க்ளினேஷன் இல்லை. சொல்றத கேட்டு அதை கிரகிச்சுண்டு அதை கரெக்டா யூஸ் பண்றதுக்கும் நம்மளுக்கு முடியல கரெக்ட் டைம்ல. அதுல இதை ஏன் சொல்றேன்னா, இன்னொன்னு நான் இப்ப சொல்றதுக்கு, ஒரு டிவி டிபேட்ல இப்போ வந்தாக்க அபவுட் ஓல்டு ஆயாராம் கயாராம்னு வாங்க அந்த காலத்துல இந்திரா காந்தி டைம்ல. ஹவு
ஈவன் இப்போ நாங்க கூட ஆனர் பண்ணோம் பீகார் கற்பூரி தாக்கூர், அவங்களாம் ரொம்ப ஃபேமஸ் இருக்கு. ஆயாராம் கயாராம்லாம். உத்தரப்பிரதேஷ் எவ்வளவு ஒரு வெறும் ஒரு குண்டாராஜ் தான் உத்தரப்பிரதேஷ். அண்ட் இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேஷை விட டபுள் மடங்கு சைஸ் உத்தரப்பிரதேஷ். இப்போவா பிரிச்சு சின்னதாக்கி இருக்காங்கன்னு பேரு. அந்த காலத்துல பெரிய ஸ்டேட் அது. அண்ட் அங்கேருந்து வரவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதியாக இருந்த காலம், அரசியல் களம். அப்பதான் ஜவஹர்லால் நேரு, அவங்க குடும்பம், லால் பகதூர் சாஸ்திரி, அந்த மாதிரி. அண்ட் என்டையர் பொலிட்டிக்கல் சினாரியோவே யூபியை வச்சுதான். அடுத்து நீங்க இவர் சொன்ன மாதிரி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அதுல எவ்வளவு அழகாக ஒரு பிம்பம் நம்மளுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அது எனக்கு ஒரு இவர் சொன்ன மாதிரி அந்த காந்தி படம், லாபிரின் காலின்ஸ் who wrote that book, அதுல ரொம்ப அழகா ஒரு ரிவ்யூ, ஐ டோன்ட் நோ அது யாரு சொன்னாங்கன்றது எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரே ஒரு லைன் தான். லாபிரின் காலின்ஸோட ஏமே டு glorify their hero. யார் அந்த ஹீரோ? Can anybody tell me? மகாத்மா காந்தி. தவறு. Their aim was to glorify Lord Mountbatten, and they very successfully did it. See, எனக்கெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த சரித்திர புஸ்தகத்துல லார்ட் மவுண்ட்பேட்டனோட படம் இருக்கும். Such a handsome man. Half his battle was won by his looks. I used to carry a torch for him in those days. அதுல see, போக போக தான் அப்போ Edwina Mountbatten, his this thing, I don't know how many of you know. See, எவ்வளவு அழகாக ஒரு நரேட்டிவ். லார்ட் மவுண்ட்பேட்டனோட ஒன் ஆஃப் ஹிஸ் ஆன்சர், he was Queen Elizabeth first, அவங்க இதுல வந்த ஒரு கிராண்ட்சன். His grandmother was from a small European kingdom, Celine, SCLLE, அந்த யூரோப்பியன் இதுல வந்தவங்க. அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் ஒன்லி யூரோப் இதுக்கு வந்தவர், த்ரோன் ஆஃப் இங்கிலாந்து, யூகே, யுனைடெட் கிங்டம். பிகாஸ் அது அவங்க ஏர் இல்லாம செத்து போனதுல he was first heir. அவர் அப்படி வந்தவர். அவர் வந்து அவரோட ஒய்ஃப் சோஃபியா, தட் இஸ் லார்ட் மவுண்ட்பேட்டனோட ஒன் ஆஃப் தி கிரேட் கிராண்ட் மதர். அந்த பிரின்சஸ் அவரோட சொந்த பெரியப்பாவின் மகள், சித்தப்பா, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அந்த சின்ன கிங்டம்ல இருந்து, பிரின்சஸ் ஆஃப் செலின். அதை எழுதினவங்க விக்டோரியா, ஜீன் பிளேடின் ஒரு ஆத்தர். ஜீன் பிளேடின்ற அந்த பிரிட்டிஷ் இவங்க, she has written about 20 to 25 books about the European kingdom and especially the present ruling family பத்தி ஒரு சீரீஸ் புக்ஸ். அந்த கேத்தரின் டி மெடிசி, அவங்கள பத்தி ட்ரையாலஜி 3 புக், அது குவீன் ஜெசிபெல் அப்படின்னுட்டு, அப்புறம் த சர்பன்டைன் குவீன் அப்படின்ட்டு இன்னொன்று 3 புக். அந்த ஹவு த நரேட்டிவ் நம்மளுக்கெல்லாம் தெரியாத விஷயம் நினைக்க. அந்த லார்ட் மவுண்ட்பேட்டன் நான் சொல்ல வருது, அந்த ஹஸ்பண்ட் அவரோட ஃபோர் ஃபாதர்ல ஒருத்தர், when he had to come to London to become the king of England, அப்போ அவரோட ஒய்ஃப் for about 20 years or 22 years, his wife, அவருடைய சொந்த சித்தப்பாவின் மகள் அவ. அந்த அம்மாவை இஷ்டப்படாத கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த அம்மா மேல ஒரு பொய் இதை சொல்லி அவரும் அவருடைய மதரும், she was in prison till her death. அந்த அம்மா டவர், அந்த சின்ன ஜெர்மன் கிங்டம் அந்த இதுல அந்த அம்மா கடைசி வரைக்கும் at the age of 16 or something she was put in prison. Until her death she remained in prison. ரொம்ப வெரி வெரி சேட் ஸ்டோரி அந்த அம்மா அது படிச்சோனாக்க அதுல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் நினைச்சுப்பேன், ஹவு டு தீஸ் பீப்புள், லார்ட் மவுண்ட்பேட்டனே எடுத்தாக்க, வேர் இஸ் a சென்ஸ் ஆஃப் ஃபேர்னஸ், வேர் இஸ் a சென்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ்? குட் லுக்ஸ்னால he got awayன்னு நினைச்சுப்பேன் நான். ஸ்பெஷலி வித் த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், how much of manipulation went into it, how wrong people were put on a pedestal, how the entire Indian population was made to believe that this இவர்தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், இவர்கள் தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள் அப்படின்னு. எவ்வளவு அழகா அந்த நரேட்டிவ் இந்த திராவிட கட்சிலாம் அங்கேருந்து கத்துக்கிட்டதா தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபேக் நரேட்டிவ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தது.
அதனால்தான் காங்கிரஸும் அந்த நரேட்டிவ் இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதனால்தான் அவர்களால் ரோமிலா தப்பார் அந்த மாதிரி கேங்க வச்சுக்கிட்டு நம்மளோட சரித்திரத்தை அப்படியே மாற்றி அமைக்க நம்மளால படிச்சது. நம்ம இன்னைக்கு அந்த சினிமா மராட்டா இவரோடது வந்திருக்கு, சிவாஜியோட பையந்து ஹவு டு வி டைஜஸ்ட் ஸ்வரா பாஸ்கர் அப்படின்ற அம்மா இத பத்தி ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. நம்மளுக்கு வேற எங்கேயுமே எதிரி இல்லை, இங்கதான் இருக்காங்க, நம்மளுக்குள்ளேயே தான் இருக்காங்க. அதுல அங்க இத்தனைக்கும் நம்ம முகலாயர்களிடம் நாம் பட்ட கஷ்டத்தை ரொம்ப ரொம்ப மினிமல் தான். நம்ம அந்த படத்துல அவங்க சொல்றதே ஃபுல்லா காமிக்கல நாங்க அதை, ஏன்னா அதுவே ரொம்ப டைஜஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்றாங்க. பட் த ட்ரூத் இஸ் ஸ்டில் மோர். இதை விட 100 மடங்கு 200 மடங்கு இந்த ட்ரூத் அவங்க அவுரங்கசீப் பண்ண ஒரு. ஆனா நம்ம என்ன படிச்சோம் இன்னி வரைக்கும் நம்ம சரித்திரத்துல எங்கேயாவது ஆர் வி டெல்லிங் த ட்ரூத்? இது வரைக்கும் இதே பிரிட்டிஷ் இதுல பாத்தீங்கன்னா மேக்னா கார்ட்டாவா இருக்கட்டும், ரனிமேட் தான் இருக்கட்டும், எல்லாமே இன்னும் அவர்களிடம் அவர்கள் பசங்க படிக்கிறாங்க அதை இன்னும் அதுல. அண்ட் ஹவு இவன் ஹென்ரி VIII 6 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிறிஸ்டியன் ஹவு ரிலிஜன் ஹாஸ் நோ பிளேஸ்ன்றாங்க. இங்க கேட்டா அரசியல்ல எந்த நாடு எடுங்க, ரிலிஜன் பிளேஸ் a dominant role in the politics. Greek Orthodox Church, for the finest example is Greece. இன்னி வரைக்கும் கிரீஸ்ல அந்த சர்ச்சை மீறி ஆட்சியாளர்கள் இருக்க முடியாது. சர்ச்சை எதிர்த்துக்கிட்டா அங்க இருக்கவே முடியாது கிரீஸ்ல. இன்னி தேதிக்கும் அதேதான். அகைன் டேக் வேட்டிகன், த ரோல் ஆஃப் வேட்டிகன், நம்ம சொல்லிட்டே போலாம். பட் இங்க மாத்திரம் அவங்க அது கோவிலில் அரசியல் எதற்கு அப்படிமாங்க. அரசியல் என்ன, கோயில்ல ஏன் நுழைறீங்க நம்ப அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு பதில் கிடையாது. இதை யாராவது நம்ம ஒரு 200 பேர் 300 பேர் நம்மளால கோயிலில் உங்களுக்கு என்ன வேலை, எங்க we are not prepared to take the bull by its horns. நம்ம அங்கதான் தப்பு. fake narrative we allow it, we allow the fake narrative to be set up and fake narrativeன்றோமே தவிர்த்து அதை கரெக்ட் பண்றதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறது இல்லை. நம்ம ஒன்னும் தைரியம் இல்லை, மெயின் அதுதான், தைரியம் இல்லை. எனக்கு என்ன வந்தது, இந்த 2 ஆட்டிடியூட் தான் that can stop the fake narrative. அதுல ஏன்னா இப்ப பயம் நம்மளுக்கே, நான் சொல்றேன் அதையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்பொழுது இருக்கும் இந்த அரசாங்கம் ஏதாவது ஒண்ணு சோசியல் மீடியால போட்டா உடனே அரெஸ்ட், அவங்கள மீட்டு பயம். ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்னாக்க 100 பேர்ல 95 பேருக்கு ஒரு பயம் இருக்கு. ஒருவேளை 1 வாட்டி 2 வாட்டி போயிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த பயம் போயிடும் நம்மளுக்கு. அதை ஹவு டு வி ஸ்டார்ட்? ஜெயிலுக்கு போனா ஹவு மெனி ஆஃப் அஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் டு அண்டர்கோ தட் ஆர்டியல்? அதுல இதுக்கெல்லாம் பிரெஞ்சு ரெவல்யூஷன் மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்தாதான் இதுக்கெல்லாம். நான் இப்ப திருப்பி அதுக்கு மேல பேச போடுவாங்க. இப்போ இதுக்கு பட்ட மாதிரி அவர்கள் சமூகத்தில் வயலன்ஸ் இது பண்றாங்க, பிரெஞ்சு ரெவல்யூஷன் அதுக்கு சொல்றாங்க அப்படின்னுட்டு ஒரு திஸ் இஸ் த நரேட்டிவ் தட் கோஸ். இதுல அவங்களதுல ஒரு 100 பேர் 200 பேர் சோசியல் மீடியால கேஸ் கொடுக்கறதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்க தயாரா இருப்பாங்க. ஆனா இந்த ரூம்ல இருக்கிற நம்மளையே எவ்வளவு பேர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்? அது எப்படின்னா, இப்ப மோடிஜி அசிங்கப்படுத்திட்டா அது பிஜேபி தான் செய்யணும் கம்ப்ளைண்ட், பிஜேபி தான் செய்யணும். இதே இந்துக்கள் கோயில்கள் என்றால் ஒரு இந்து முன்னணியோ ஒரு ராமகோபாலன்ஜியோ அவருடைய சீடர்களோ அல்லது இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர்களோ ஹெச் ராஜா அவர்களோ அவங்கதான் முன்னெடுக்கணும். இதுல நம்ம அந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அவங்கதான் பண்ணணும் அதை அப்படின்னுட்டு. இப்ப எதுக்கு சொன்னா, இப்ப கோயில் விஷயம் ஏதாவது வந்தா டி.ஆர். ரமேஷ் அவர் பதில பார்த்திருப்பீங்க நீங்க, டி.ஆர். ரமேஷ் டூ சம்திங் அப்படின்னுட்டு. இப்போ அந்த மாதிரி டி.ஆர். ரமேஷோட வேலை தானே அது? கோயிலோ தெய்வங்களோ நம்ம எல்லாருக்கும் சொந்தம் தானே அது. இங்க நம்ம ஃபேக் நரேட்டிவ், அதுதான் நான் சொன்ன மாதிரி ஃபேக் நரேட்டிவ்ல எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க. ஏன்னா காலமாக நம்ம யாராவது ஒருத்தர் யோசிச்சோமா இதுல? இவர் பகத்சிங்கோட எண்ட், the crucial role played by
த ஹீரோஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், த சோ கால்ட் ஹீரோஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அதுல நினைச்சிருந்தா அந்த உயிரை காப்பாத்திருக்க முடியும், அந்த 3 பேரையும். அங்க இதெல்லாம் நம்ம எவ்வளவு பேர் இதை பேசுவதற்கு தயங்கவில்லை. இது சோ நம்ம வந்து பகத்சிங்கை பத்தி நம்ம ஐ திங்க் த சவுத் ஆஃப் தி விந்தியாஸ் நம்ம கேள்விப்பட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன் படிக்கிற காலத்துல. பகத்சிங்கை பத்தியோ சுக்தேவை பத்தியோ ராஜ்குருவை பத்தியோ நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. அடுத்து அகைன் வீர் சவர்கர். கம்மிங் பேக் டு அவர் ஓன் சாயில், நம்ம எவ்வளவு பேர் வஉசியோட அந்த அப்படியே நம்ம ஹேர் டிங்க்லிங், அந்த அவரோட பேரை சொல்லச்சியே எப்பேற்பட்ட ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு என்னெல்லாம் கொடுத்திருப்பார் அவரு. சுப்பிரமணிய சிவாவா இருக்கட்டும், பாரதியே எடுத்துக்கங்க, இது எவ்வளவு அவர்கள்லாம். அடுத்து அகெயின் கொடிக்காத்த குமரனா இருக்கட்டும், வாஞ்சிநாதனாக இருக்கட்டும், இவங்களை பத்தியெல்லாம் நம்ம எங்க படிச்சிருக்கோம் சரித்திரத்துல? படிக்க வேண்டிய காலத்தை நம்ம படிக்கவே இல்லை. 100 பேர்ல ஒரு 10 பேருக்கு சுப்புஜி சொன்ன அந்த ரீடிங் ஹேபிட் இருந்து படிச்சதுனால கொஞ்சம் நம்ம ஒருவேளை நிறைய பேர் அதை பத்தி அப்போ தெரிஞ்சு போமோன்னு நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல. கமிங் அகெயின் டு தேவரையா, கோவில் பிரவேசம், அது என்ன ஒரு ஃபேக் நரேட்டிவ்? சமூக நீதி காத்தவர், பொம்பளை ஏற்றுக்கு பிளவுஸ் போடாத விலையேறினவர், ஏன் கோயிலுக்கு அவர் கூட்டிட்டு போல? உள்ள பார்ப்பானுக்கு தான் சொந்தமா தெய்வம், கர்ப்பகிரகத்துள் யார் வேண்டுமானாலும் போகலாம் அப்படின்னவர் ஏன் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கல? அதை எடுக்கிறதுக்கு ஒரு தேவரையாவும் ஒரு வைத்தியநாத ஐயரும் வேண்டி இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் எல்லாம், ஒரு ஃபேக் ஃபவுண்டேஷனை நம்ம இன்னும் தகர்க்கு இப்பதான் கொஞ்சம் குத்தி 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 கொஞ்சம் தான் இப்ப குத்த ஆரம்பிச்சிருக்கோம். அது சோ அடுத்த தலைமுறைக்கு காப்பாற்றப்படும் என்றால் தினமும் நாம் குத்த வேண்டும். தினமும் 100 முறை 100 விஷயங்களை நாம் குத்தி பார்த்தால்தான் அந்த ஃபேக் நரேட்டிவ், சமூக நீதி காத்தவர், சமூக இது பண்ணவர் அப்படின்ட்டு என்ன ஒரு ஃபேக் நரேட்டிவ் இதுல. இவர் சொல்ற மாதிரி அவர் என்ன பேசியிருக்கார் நீதி பேரை பத்தின்னு தெரியும். அதெல்லாம் how conveniently it is hidden under the carpet. அதுல ஃபேக் நரேட்டிவ், அது அகெயின் பவர் ஆட்சியில் இருந்தால் என்ன செய்யலாம், எந்தெந்த இடத்துல நம்மளுடைய முக்கியமான நபர்கள் இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னும் கத்துக்கவே ஆரம்பிக்கல. நீங்க ப்ரீவியஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லாம் எடுத்தோம்னா தேவர் பாஸ், நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல குரு இருந்தார். த பிரிட்டிஷ் நல்ல குரு இருந்தார்கள், அவர்களிடம் கற்க வேண்டியவற்றை கற்று அதை செயல்படுத்தினார்கள் காங்கிரஸ்காரர்கள். நீங்க எடுத்தீங்கன்னா த பில்லர்ஸ் எடுத்தோம்னா ஜுடிஷியரி, த யூனிஃபார்ம் சர்வீசஸ், அங்கெல்லாம் யாரை போடணும் யாரை போடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்தார்கள் காங்கிரஸ்காரர்கள். நம்ம இன்னும் அதுல ஆத்திச்சூடி கூட நம்ம இன்னும் கத்துக்க ஆரம்பிக்கல. அங்கதான் we are failing. So these are the இதெல்லாம் தான் நம்ம கவனித்து செய்யப்படணும். நான் அதனால தைரியமா, நான் சொன்ன மாதிரி பயம், இவங்க யாரை வேணா எடுத்து நம்ம 5000 கம்ப்ளைண்ட் கொடுக்கறவனை பத்தி ஒண்ணுமே பாதர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் 2 கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு தைரியம் வேண்டும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தயாராக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம அந்த ஃபேக் நரேட்டிவை we can stop there. Thank you very much.